கிருள பண்ணையில ஒரு ஹெரோயின் வழக்கம் தொடங்கி துபாயில 2 மிகப்பெரிய நாட்கடை வச்சிருக்க அளவுக்கு ஒரு பிசினஸ் மேனாக, ஒரு தொழிலதிபராக, ஒரு பில்லியனராக வளர்ந்தவரால் தான் ஷிரான் பாசிக். இவர் இந்த பில்லியனராக வளர்ந்ததுக்கு பின்னால பார்த்தோம்னு சொன்னா, இலங்கையினுடைய தெருக்கள்ல நடைபெற்ற போதைப்பொருள் வியாபாரத்தோட சம்பந்தப்பட்ட பணம் இருப்பதாக ஒரு தகவல் இருக்கின்றது. இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நாங்க இந்த ஷிரான் பாசிக் பற்றி, ஷிரான் பாசிக் இலங்கையில செஞ்ச வேலைகள், இலங்கையிலிருந்து என்னென்று துபாய்க்கு போனவர், கிருள பண்ணையில ஒரு ஹெரோயின் வழக்குல கைது செய்யப்பட்ட இவர் என்னென்று துபாய்க்கு போனவர், துபாயில் என்னென்று இவர் ஒரு தொழிலதிபராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு, துபாயில வந்து இவர் வந்து என்னென்னு கைது செய்யப்பட்டு, துபாயிலிருந்து இவர் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டு, இலங்கை போலீசார் வந்து இலங்கை சிஐடியினர் வந்து இவரை வந்து தற்பொழுது தடுப்பு காவல் வச்சு விசாரிப்பதற்கு என்ன காரணம் இருக்குது என்பது நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு இந்த வீடியோ நாங்க பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஷிரான் பாசிக், முகமது ஷிரான் பாசிக் தான் இவருடைய முழு பேர். இவர் வந்து பார்த்தோம்னு சொன்னா இலங்கையினுடைய தெஹிவலை, மாவனெல்லை, மத்திய கொழும்பு பகுதிகளில் மையமாக கொண்ட இந்த போதைப்பொருள் விநியோகம் செய்யற நெட்வொர்க் இருக்குதாங்க. இந்த நெட்வொர்க்கு இவர் தான் முக்கியமான சப்ளையரா வந்து இருந்திருக்கிறார். 2011ஆம் ஆண்டு கிருளப்பண்ண பகுதியில வந்து ஹெரோயினோட வந்து இவரை கைது செஞ்சிருக்காங்க. ஆனா பார்த்தோம்னு சொன்னா போலீஸ் சாட்சியங்களின் வாக்குமூலங்களின் முரண்பாடு இருந்ததால வந்து இவரை வந்து விடுவிச்சிருக்காங்க. இந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி இவர் வந்து 2018ஆம் ஆண்டு ஜூன் மாசம் இலங்கையிலிருந்து சட்டப்படி, சட்டத்துக்கு முரணாகவோ களவாகவோ போயில இலங்கையிலிருந்து சட்டப்படி துபாய்க்கு போயிருக்கு. துபாய்க்கு போன நபர் வந்து தன்னை வந்து ஒரு பிசினஸ் மேனா வந்து அங்க அடையாளப்படுத்திருக்கு. துபாயினுடைய அரசாங்க சட்டத்துக்கு உட்பட்டு 2 வணிக நிறுவனங்களை வந்து நடத்தி வந்திருக்கு, சட்டப்படி நடத்தி வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, துபாயில பார்த்தோம்னு சொன்னா ஆடம்பர அபார்ட்மெண்ட்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், பெரிய ஆடம்பர ஹோட்டல்ஸ்ல எல்லாம் வந்து இவருடைய பிசினஸ் மீட்டிங்கள் எல்லாம் நடத்தி தன்னை ஒரு குற்றவாளியாக காட்டிக்கொள்ளாமல் தன்னை ஒரு தொழில் அதிபராக காட்டிக் கொண்டிருக்கு. இலங்கையில பார்த்தோம்னு சொன்னா இவருக்கு சொந்தமான நிறைய சொத்துக்கள் வந்து இருக்கின்றது. அதுல நிறைய சொத்துக்கள் ஏற்கனவே வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. ஷிரான் பாசிக்கும் இலங்கையில் இருக்கிற சில அரசியல்வாதிகளுக்கும் சில போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கும் வந்து தொடர்பு இருப்பதாகவும், 2 முக்கிய அரசியல் கட்சிகள், இலங்கையில இருக்கிற 2 முக்கிய அரசியல் கட்சிகளினுடைய பொதுக்கூட்டத்துக்கு தெஹிவலை, மவுண்டேனியா பகுதிகளில் இருந்து மக்களை பஸ்ல அரேஞ்ச் பண்ணி கூட்டிக் கொண்டு வந்ததாகவும் நிரூபிக்கப்படாத ஒரு கருத்து இவர் மீது இருக்கின்றது. சரி, இப்ப இலங்கையில பார்த்தோம்னு சொன்னா இந்த ஷிரான் பாசிக்கு என்னென்ன மாதிரியான சொத்துக்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, தெஹிவலை சோல் பீச் ஹோட்டல் வந்து இவருக்கு சொந்தமானதாக சந்தேகிக்கப்பட்டு 2024ஆம் ஆண்டு இடிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்ல, சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு இவருக்கு சொந்தமான 2 ஆடம்பர வாகனங்களை வந்து ஏற்கனவே வந்து பறிமுதல் செய்திருக்கின்றது. இவருடைய மகனுக்கு சொந்தமான மதிப்புமிக்க வாகனங்களும் இன்னும் பல சொத்துக்களும் போலீசாரால வந்து ஏற்கனவே வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்ல, தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா IGP உத்தரவின் பேர்ல இவரது முழு சொத்துக்களையும் கண்டறிந்து பறிமுதல் செய்ய போலீசார் வந்து புதிய சிறப்பு விசாரணையை வந்து தொடங்கி இருக்கிறார்கள். இலங்கையில வந்து இவர் வந்து ஏற்கனவே வந்து நிறைய சொத்துக்களை வைத்திருந்ததாகவும் அதில் நிறைய சொத்துக்கள் ஏற்கனவே பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் வந்து தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இப்படி இலங்கையில மிகப்பெரிய போதைப்பொருள் விநியோகஸ்தராக அடையாளம் காணப்பட்ட ஷிரான் பாசிக் அவர்கள் இலங்கையிலிருந்து 2018ஆம் ஆண்டு துபாய்க்கு போய் துபாயில தன்னை ஒரு வணிகராக அடையாளப்படுத்திக் கொண்டு, தன்னை ஒரு தொழிலதிபராக அடையாளப்படுத்திக் கொண்டு கிட்டத்தட்ட 8 வருஷங்கள் வந்து அங்க வாழ்ந்திருக்கிறார். இவர் தற்பொழுது எப்படி கைது செய்யப்பட்டிருக்கிறார் சொன்னா, இவரை வந்து துபாயில வைத்து போலீசார் கைது செய்திருக்காங்க. இப்ப மே மாசம் 26ஆம் தேதி கைது செய்திருக்காங்க. இவர் வந்து கைது செய்யப்பட்ட போது இவருடைய தொலைபேசியை வந்து பரிசோதிச்சிருக்காங்க. அந்த தொலைபேசியில பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்கா ஈரான் போர் தொடர்பான நிறைய ஆவணங்கள், நிறைய வீடியோக்கள் வந்து இருந்திருக்கின்றன. அது மட்டும் இல்ல, ஈரான் ஏவுகணைகள் மூலம் ஐக்கிய அரபு மீது தாக்கி உடைத்த கட்டிடங்கள் தொடர்பான வீடியோக்கள், புகைப்படங்களும் இவருடைய செல்போன்ல வந்து இருந்திருக்கின்றன. இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. அமெரிக்கா வந்து இவரை விசாரணைக்காக தங்களிடம் ஒப்படைக்குமாறு கேட்டதாக வந்து ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. ஆனா அமெரிக்காவிடம் ஒப்படைக்காம துபாய் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா இவரை வந்து இலங்கைக்கு நாடு கடத்திருக்காங்க. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. என்னன்னு சொன்னா, இவர் மீது ஏற்கனவே வந்து இன்டர்போல் ரெட் நோட்டீஸ் வந்து பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனா அந்த ரெட் நோட்டீஸ் வந்து திரும்ப பெறப்பட்டிருக்கின்றது. ஏன்னு சொன்னா, இவருடைய இந்த போதைப் பொருள் வழக்கு தொடர்பாக வழங்கப்பட்ட தீர்ப்பினால இவருடைய ரெட் நோட்டீஸ் வந்து ஏற்கனவே திரும்ப பெறப்பட்டிருக்கின்றது. ஆனா தற்பொழுது மீண்டும் ரெட் நோட்டீஸ் ஆனது பிறப்பிக்கப்பட்ட இருந்த நேரத்துல தான் துபாய் வந்து இவரை கைது செய்து இலங்கைக்கு நாடு கடத்திருக்காங்க. தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா இவர் வந்து 72 மணி நேரம் தடுப்பு காவல வைத்து விசாரிச்சு வராங்க. இவர் துபாயில கைது செய்த பிற்பாடு துபாய் அதிகாரிகள் வந்து விசாரிச்சிருக்காங்க. ஈரான் தொடர்பான இவர் வந்து இலங்கையில போதைப் பொருள்
சம்பந்தப்பட்ட வழக்குல வந்து துபாயில வந்து கைது செய்யப்படவில்லை. இவர் வந்து துபாயில கைது செய்த காரணம் வந்து ஈரானுக்கு தொடர்பான சில விஷயங்கள் வந்து இவரிடம் இருப்பதனால வந்து இவரை கைது செஞ்சிருக்காங்க. துபாய் அதிகாரிகள் இவரை வந்து ஈரான் தொடர்பான நிறைய விஷயங்கள்ல வந்து விசாரிச்சுட்டு இவரை வந்து இவருடைய சொந்த காசுல தான் டிக்கெட்டை போட்டு இலங்கைக்கு நாடு கடத்தி இருக்கிறாங்க. ஷிரான் பாசிக் அவர்கள் வந்து இலங்கை போலீசார் வந்து தற்பொழுது விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவரிடம் வந்து நிறைய போதைப் பொருட்கள் கடத்த தொடர்பான நிறைய விடயங்கள் வந்து வெளிவரும் என்று நம்பப்படுகின்றது. தற்பொழுதுதான் இந்த விசாரணை வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இவர் மீது ஏற்கனவே பார்த்தோம்னு சொன்னா போதைப் பொருள் கடத்தல், ஆயுதங்கள் தொடர்பான குற்றங்கள், ஆபத்தான ஆயுதங்கள் வைத்திருத்தல், சட்டவிரோத கூட்டம், சட்டவிரோத தாக்குதல் தொடர்பான நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து இவர் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதனால இனி வருகின்ற நாட்கள்ல நிறைய குற்றங்கள் தொடர்பான ஆதாரங்கள் வந்து கிடைக்கும் சொல்லி நம்பப்படுகின்றது. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரியும் சொன்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.